ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோ இல்லை நார்மலாக போடுற ஒரு வீடியோவோ கிடையாது கைஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஸோ என்ன அது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் தான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் கிட்ட பேரிகேட் போட்டிருந்தாங்க. ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே நின்றுட்டுருந்தாங்க. நான் போனேன், நிறுத்தினாங்க. தம்பி எங்கேப்பா ஹெல்மெட்டு அப்படின்னாங்க. சார் இந்த பக்கத்தில் தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஹெல்மெட் இல்லை, ஃபைன் போட போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்ட்டேன். லைசன்ஸ் எங்கன்னு கேட்டாங்க. லைசன்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல, ஃபோனில் இருந்தால் காட்டு அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சி கால் பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடு அப்படின்னு எடுத்து அனுப்பிச்சி விட்றதுக்குள்ளேயும் இந்த போலீஸ்கார் வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னாரு. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருந்தீங்களா, என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஸ்பீடாக போகிற வண்டி வச்சுருக்கவங்க, அது போக இந்த ரேஸ் பைக்கு அப்படின்னாரு. ஸோ இது அவங்கள குறை சொல்கிறதுக்காக இல்லை, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், இந்த மாதிரி பெரிய வண்டி வச்சுருக்கவங்க வேகமாக போகிறாங்க, வைக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க, எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லோரையும் ஏன் ஒரே மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு நம்ம பலிக்கடை ஆகிற மாதிரி ஆயிடுது இப்போது. ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்த இன்சிடெண்ட் எக்ஸாக்டாக சொல்கிறேன். வண்டியை நிறுத்தினேன். வாங்க 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 அப்படின்னாரு. வாங்கலா அப்படின்ட்டு, என்ன சார் அப்படின்னு, ஹெல்மெட் எங்கப்பா அப்படின்னாரு. ஹெல்மெட் இல்லை சார், பக்கத்தில் வாங்க. சரி ஓகே. அம்மா வண்டி நம்பர் எல்லாமே நோட் பண்ணிகிட்டு இருந்தார், என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் இந்த மாதிரி சொன்னார். உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருக்கோம், இந்த வண்டியை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு நின்றுட்டு இருந்தார். என்ட்ரி போடுற வரைக்கும் நானே நின்றுட்டு இருந்தேன். என் தங்கச்சி வர லைசன்ஸ் ஃபோட்டோ அனுப்ப சொல்லி நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போதேவும் ஒரு 2-3 பேர் கிராஸ் ஆனாங்க. அது ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை சட்டை போட்டிருந்தாருன்னொடனே அம்மா விட்டுட்டாங்க. அவர் போயிட்டார். அப்படி கையை காமிச்சோடனே விட்டுட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்தோடனே வண்டியை நிறுத்தினார். அவர் ஹெல்மெட் போட்டிருந்தார். அவர் ஹெல்மெட் போடாமல் வரல. நம்ம வண்டியை நிறுத்தினார். ஹெல்மெட்டை கழட்டினார். ஹெல்மெட்டை கழட்டி சும்மா கையை தான் காமிச்சார். போங்கன்ட்டார். அந்த போலீஸ்கார் போங்கன்ட்டார். சரி ஓகே அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். நின்றுட்டே இருக்கும்போது ஒன்று தோணுச்சு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்க இப்படி தான் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் இல்லை. அவங்களோட டியூட்டியை பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் சரி ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கேன், ஃபைனை போடுங்க ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வண்டியை தான் பிடிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம், இதை தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் எப்படி ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரங்க மேலே ஒரு வெறுப்பை தான் உண்டாக்குது. இது எப்படி சொல்கிறது, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் நார்மலாக தானே வந்துட்டு இருந்தேன், என் மேலே தப்பு இருக்குது, ஹெல்மெட் போடல, சரி ஓகே நீங்கள் ஃபைன் போடுறீங்க, ஓகே தான் எல்லாமே. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும், வைக்கணும்? அது எப்படி போலீஸ்காரங்க மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷனை தான் கொண்டு வருது. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அப்படி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. நான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நான் நிறையா இடத்துல பார்த்ததுனால இதெல்லாம் சொல்கிறேன். நான் சென்னையில் இருந்திருக்கேன், டெல்லியில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி நிறையா ஊரில் நான் இருந்திருக்கேன். லேட் நைட்ஸில் போலீஸ் டெய்லி நிற்கிறாங்க, டெய்லி செக் பண்ணுறாங்க. ஏதாவது நம்ம ஹெல்மெட் போடாமல் வந்தாலோ, இல்லை வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருந்தாலோ அதுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம ஊர் சைடில் நிறையா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் இந்த போலீஸ்காரங்க அந்த குறிப்பிட்ட டேட்ஸில் நிற்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு நிற்கிறாங்க, ரெகுலராக நிற்க மாட்டேங்கிறாங்க. மந்த் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிட்லேயோ நான் போலீஸ்காரங்களை பார்த்ததே இல்லை எங்கேயுமே. எந்த ஒரு இடத்துலையுமே நீ ஏன் ஹெல்மெட் போட்டுன்னு நான் கேட்டதே இல்லை, நம்ம ஊர் சைடில் சொல்கிறேன் நான். ஸோ எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமே ஒரு தப்பாக தான் எடுத்துக்க தோணுது. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் நீங்கள் நிற்கிறீங்க, நடந்து கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கிறீங்க, அதை ஏன் ரெகுலராக நிற்கக்கூடாது? ஸோ நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்கள் வேலை எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் எப்படின்லாம் எனக்கு தெரில. ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும் தான் ஆசை. ஆனால் ஒரு சில டைம் ஒரு வயசு வரும்போதெல்லாம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சு, போலீஸ் மேலே வெறுப்பு தான் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி. நீங்கள் எங்கே நல்லதுக்காண்டி தான் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அதை மந்த் ஸ்டார்டிங்கிலேருந்தே பண்ணலாமே, எல்லா நாளுமே பண்ணலாமே. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மட்டும் ஏன் நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கணும்? ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்து பண்ணுறீங்க. இதே சிட்டி சைட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஊர் சைட்லேயோனா அப்படி நடக்கிறதே கிடையாது. ரெகுலராக போலீஸ் செக்கப்ஸ் இருக்குது, எல்லாம் நடக்குது, எல்லாமே பண்ணுது.
ஆனால் நம்ம ஊர் சைட்லலாம் எப்படி ஆகுதுன்னா, ஏதாவது ஒருத்தன் பண்ணிட்டான், ஏதாவது வீட்டில் கொள்ளடிச்சிட்டான், இல்லை பைக்கை எங்கேயோ திருடிட்டான், இல்லை ஏதாவது ஒரு தப்பு தண்டை பண்ணிடுறான் அப்படின்னா தான் போலீஸ் வேகமாக வந்து ரொம்ப ஒரு வேகமாக அந்த நேரத்தில் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாமே, ஒரு எல்லா நாளுமே பண்ணலாமே, எல்லா நாளுமே டெய்லி நைட் செக்கிங் நிற்கலாமே. ஒரு சில பிளேசஸில் மட்டும் தான் நிற்கிறீங்க, ஹைவேஸில் மட்டும்தான் பார்க்குறேன் நான். வேறு எங்கேயுமே நான் காமனாக பார்த்ததே இல்லை, ஊருக்குள்ளே எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படிங்கும்போது தான் வந்து வேகமாக எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் இது இப்போது இன்னொன்று சொன்னார் அவர், எங்களை இந்த மாதிரி வண்டியை தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. நீங்கள் சரி ஓகே, இந்த மாதிரி வண்டியை தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள், எல்லாமே செக் பண்ணுங்கள், தப்பு இருக்கா அவன் மேலே ஏதாச்சும் பண்ணுங்கள். நான் உங்களன்னு இல்லை, பொதுவாக யாரையுமே நான் குறை சொல்லவே இல்லை. பட் எதுக்காக எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒருத்தனுக்கு பவர் இருக்குன்னா அவங்கள விட்டுடுறீங்க, ஒருத்தருக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பவரோ இல்லை அவர் கையில் தெரிஞ்சவங்கன்னா விட்டுடுறீங்க. இது தெரியாதவங்க தானே மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்படிங்கும் போது தானே எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வருது. இப்போது எப்படி சொல்கிறது, இது உங்கள் யாரையுமே தப்பு சொல்கிறதுக்காக அப்படி இல்லை, ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் நான் வந்து இதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எனக்குமே நிறைய தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்க, நிறைய நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க. யாரையுமே வந்து கெட்ட போலீஸ்காரங்க நான் சொல்லலை, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதை ஏன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, இது நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் நம்ம டெய்லி வந்து இந்த செக்கப்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு முழு கேள்வியாகவே இருக்குது. நான் நிறையா நேரத்தில் இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அது போக இந்த சிட்டி சைட்லேருந்து வந்தவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இப்படி இருக்குது, என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நைட் லைஃப் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, வெளியூரில் எல்லா ஊர்லேயுமே இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறையா தப்புகளும் நடக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது யார் மேலே தப்போ என்ன தப்போ அதெல்லாம் நீங்கள் விசாரித்தா தான் உங்களுக்கு அது தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊர் சைடில் நீங்கள் அதை கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து பண்ணலாமே. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயும் குறிப்பிட்ட பிரச்சனை நடத்தும் போது தான் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல், எல்லா நாளுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நைட் டியூட்டின்னா நைட் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா டெய்லி அதை பண்ணலாமே. அப்படி பண்ண ஆரம்பித்தா எந்த பிரச்சனையுமே வராது. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, என்ன நடக்கும், என்ன பின்னாடி எப்படி நடக்கும், அதெல்லாம் நான் யோசிச்சுலாம் பேசவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஒரு காமன் மேனாக ஒருத்தங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக கேட்கலாமே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. பின்னாடி என்ன நடக்கும், இதை நம்ம பேசினா என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சுலாம் பேசலை. ஒரு காமன் மேனாக நான் இது நடந்தால் நல்லா இருக்குமேங்கிறத தான் நான் சொல்கிறேன். இது உங்கள் சைடில் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. நான் இப்போது 1-2 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ இதை சொல்லும்போது மேபி உன் மேலே வேறு ஏதாவது இருக்கான்னு வைப்பாங்க, நீ உன்னை ஏதாவது சொல்லலாமா, இல்லை உன்னை அடுத்து எங்கேயாவது பார்த்து அவனை பிடிக்கலாமா வைக்கலாமாங்கிற மாதிரி பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு நான் சொல்லாமலாம் இருக்க போகிறது கிடையாது, சரியா? இது தப்பு என் மேலே இருந்தால் அந்த நேரத்தில் நான் தப்பை ஏற்றுக்க போகிறேன். யாராக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லலை, அந்த தப்பை நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாமேங்கிறது தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இது சொல்லாமேன்னு தோணுச்சு. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கிறது எனக்கு தெரில. இது மேபி உங்களுக்கு அது புரியலாம், இல்லை புரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு மேபி நானே கூட ஒரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் லெசனாக கூட இருக்கலாமேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது, எது சொல்கிறதெல்லாம் தெரில. இன்னும் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது, இன்னும் நிறையா பேசினாங்க அங்கே வச்சுக்கிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் தான் ஆச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் பிடிக்கிறீங்க, இதை நீ உங்ககிட்ட இல்லை அதனால் இதை நான் போடுறேன்னு சொல்லி கூட விட்டுறலாம். ஆனால் அதுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லும்போது அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை இதாக்குது. நான் இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட பொறுமையாக தான் சொன்னேன். சார் என்ன சார் இந்த தானே சார் இருக்குது, வீடு பக்கத்தில் இருந்தால் சார் வந்தேன், தங்கச்சியை தான் சார் போய் விட்டு வந்தேன், வீட்டில் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. உன்னை மாதிரி பசங்க தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. என்னை மாதிரி தான் பசங்க பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அவங்கள பிடிக்கல, அவங்களுக்கு பதிலாக நான் தானே அந்த இடத்துல மாட்டுறேன். சரி, நானும் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஹெல்மெட் போடாமல் வந்தேன், என்னோடய தப்பு தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நான் வேறு எந்த தப்பும் பண்ணலையே. மற்ற இன்னும் 2-3 பேர் தான் வந்தாங்க, ஹெல்மெட் போடாமல் தான் வந்தாங்க. உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்க. இது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ
இது ஒரு எனக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே நான் சொல்ல தான் செஞ்சேன். நான் இப்படி பண்ணுங்கள், இப்படி இருங்கன்னு நான் சொல்ல தான் செஞ்சேன். இது இத்தனைக்கும் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க, அந்த சார் கூட நான் வந்து ரெகுலராக நான் ஒரு டீ ஷாப் போவேன். அந்த டீ ஷாப் தான் அவர் வருவார். அவர் அடிக்கடி பார்க்குறது உண்டு. என்னடா இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏற்கனவே 2-3 தடவை வான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நைட் நான் போவேன்ட்டு. ஸோ ஆக்சுவலி என்னோடய ஷிஃப்ட் பேசிஸ் அப்படி இருக்குங்க. நைட் ஒரு 9-10 மணி வரைக்கும் இருக்கும் ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு தாட் ஆஃப் ஷேரிங் மாதிரி தான் இருந்துச்சு, அதை சொல்லாமேன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிறாதுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ பார்க்கலாம், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நிறையா ட்ராவல் வீடியோஸில் இருக்குது, இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன் நான் சீக்கிரமாக. வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் லைட் விட்டிப்பூச்சி எலியாக ஓடிட்டுருக்கு பக்கத்தில், அதனால தான். ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.